வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் வரும் பெரிய பயம் என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, சமநிலை இழப்பது, திடீரென விழுவது, கால்களில் பலவீனம். இது ஒரு விழிப்பு, வாழ்க்கையே மாறிவிடும். பல பெரியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விழுந்த பிறகுதான் எக்ஸர்சைஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தினமும் நீங்க 10லிருந்து 15 நிமிடம் சரியான பயிற்சி செய்தால் 60 வயதிலேயும் உறுதியான நடை, நல்ல பேலன்ஸ், வலிமையான உடல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் 4 எளிய எக்ஸர்சைஸ், அதாவது வீட்டிலேயே நீங்க பாதுகாப்பாக செய்யக்கூடிய 4 எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். இதுக்காக நீங்க ஜிம்முக்கோ இல்ல வெளியிலயோ போக வேண்டியது அவசியம் இல்ல. வீட்டிலேயே நீங்க செய்யலாம். இந்த எக்ஸர்சைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்யறனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய உடல் நல்ல பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பேலன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கும். கால்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்பு செயல்பாடுகள் மேம்பட ஆரம்பிக்கும். விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அபாயம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கவனமா பாருங்க. அதே மாதிரி நீங்க இதை செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்க ஏன் நம்ம 60 வயசுக்கு பிறகு நம்மளால நடக்க முடியல, ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னு யாராவது, எதுக்காக இப்படி ஏற்படுது அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, வயது தாங்க. வயது அதிகரிக்கும் போது உங்க உடல்ல முக்கியமான மாற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் முக்கியமான 4 மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு நடக்கும்போது இந்த தடுமாற்றம் ஏற்படுது. அந்த 4 மாற்றங்கள் என்னன்னா, மசில்ஸ் லூஸ் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது. இதை ஸ்கார்கோபினியா அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வயதுக்கு பிறகே மசில்ஸ் மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும். 60 வயதில் கால்களுடைய பலவீனம் ஏற்படும். 2 கால்களுமே பலவீனத்தை இழந்துடும். படிக்கட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நின்றா உங்களால் பேலன்ஸ் கூட வச்சுக்க முடியாது, நடக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் பேலன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, பேலன்ஸ் சிஸ்டம் வீக் ஆகிறது. அதாவது நம்ம பேலன்ஸை கண்ட்ரோல் செய்ய முடியாத ஒரு நிலை. இன்னர் வியர்லையும் சரி, வெளியிலையும் சரி, ஐஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரெயின் சிக்னலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ உங்களுடைய காதுகள், நிறைய பேருக்கு எதுக்கு வயசானவங்களுக்கு காது கேட்கல, கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அதனுடைய வேலைகள் செய்யக்கூடிய அந்த திறன் கம்மியாயிரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது எல்லாமே நல்ல ஆக்டிவ்ல இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது காரணம் என்னன்னா, உங்களுடைய நர்வ்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்கிறது. அது கால் வழுக்கும் பொழுது பிரெயின் ரெஸ்பான்ஸ் ரொம்ப லேட்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் நடக்கும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நடக்கிறாங்களா, நடக்கும்போது விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலை ஊண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வயசானவங்களுக்கு அது தெரியாது. விழுந்துருங்கிற அந்த சிக்னலே போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு நரம்பு சிக்னல்ஸ் எல்லாமே ஸ்லோவாயிரும். அடுத்து 4வது காரணம் உங்களுடைய ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய வலிதாங்க. மூட்டுகள் இறுக்கமாக இருக்கும். அதனால் நடக்கவே முடியாது. நடை முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுங்கிறது ஒரு நல்ல செய்தி. இந்த 4 பிரச்சனைகளை இருந்தும் நீங்கள் விடுபடுறதுக்கு ஒரு சிம்பிளான வீட்டிலே செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது இந்த 4 பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு, நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வயது ஒரு காரணமாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே தான் அப்படி இருக்கும். அடுத்து நீங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதே விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடைப்பயிற்சி செய்கிறது நல்லது தான். ஆனால் வயதானவர்கள், கம்பு ஊடிட்டு இருக்கவங்க எப்படி நடைப்பயிற்சி செய்ய முடியும்? ஆல்ரெடி உங்களுடைய மூட்டுகள் தேஞ்சு போயிருக்கும். எப்படி
நடைப்பயிற்சி செய்யும் பொழுது இன்னமும் அதிகமாக வந்து அங்கே மூட்டு வந்து வீக்காக தான் செய்யும். ஸோ அதனால தான் இந்த வீட்டில் செய்யக்கூடிய 4 எக்ஸசைஸ் வந்து நடைப்பயிற்சியை விட சிறந்தது. உங்களுக்கு வேகமாகவே நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் டு டாய் வாக்கிங் எக்ஸசைஸ் தாங்க. இது பேலன்ஸை நம்மளுக்கு அதிகரிக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நேராக நின்றுக்கிட்டு ஒரு காலின் குதிகால் மற்றொரு காலின் விரலுக்கு முன்னால் வர வேண்டும். அந்த மாதிரி வைக்கணும். ஒரு நேர்கோட்டில் மெதுவாக நடங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே இருந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு கோடு கூட போட்டுக்கிறங்க. கோடு போட்டுட்டு அந்த கோடு மேலேயே நீங்கள் மெதுவாக ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இந்த படத்தில் தெரியுதுல அந்த படத்தில் தெரிகிற மாதிரி அழகாக அந்த கோட்டிலே நடங்க. 10 ஸ்டெப்பு நடந்து போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை என்னால் ரொம்ப பேலன்ஸே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வந்து கால் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட செவர் ஓரமாக கோடு போட்டு செவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் வந்து நடக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் 2-3 நிமிஷம் நீங்கள் செய்யுங்க. தினமும் 2 செட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் உடலுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்னா உங்கள் உடல் நல்ல பேலன்ஸ் ஆகிரும். பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் கோஆர்டினேஷன் வந்து அதிகமாகிரும். அதே மாதிரி விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் வந்து கம்மியாயிரும். ஸோ இது முதல்ல செய்யும் பொழுது நீங்கள் வந்து மெதுவாக தான் நீங்கள் செய்யணும். மெதுவாகவே ஸ்டார்ட் பண்ணி மெதுவாகவே ஆரம்பிங்க. ஒரு 2-3 நாளைக்கு வந்து மெதுவாக செய்யுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து எப்படின்னா கோயில்களில் வந்து அடிப்பிரதேசம் செய்வாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் அடிப்பிரதேசத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட முன்னோர்கள் வந்து எல்லாமே வந்து அவங்க செஞ்ச ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு நல்ல ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போலாம் யாருமே அதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ பாருங்கள், அதை ஒரு எக்ஸசைஸாக நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலைகள். இது வந்து கோயிலில் வந்து விரதம் இருந்து அடிப்பிரதேசம், அதாவது ஒரு காலம் முன்னாடியும் பின்னாடியும் மெதுவாக அழகாக நடந்து போவாங்க. அப்போல்லாம் செஞ்சதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் 100 வயசு 110 வயசு வரைக்கும் விழாமல் நல்லா அவங்களுடைய ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை பாருங்கள், 30 வயசுலேயே கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே வந்துருச்சு. எதுக்காக நான் முன்னோர்களை பற்றி சொல்கிறேன்னா அவங்க செய்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு நல்ல நற்செயல்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம பின்பற்றணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் இந்த எக்ஸசைஸில் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து 2வது விஷயத்தை பார்க்க போகலாம். 2வது எக்ஸசைஸ் என்னென்னா சேர் ஷிட் எக்ஸசைஸ் தாங்க. சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப வயசானவர்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸசைஸ். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர்னால் நடக்கவே முடியாது, அப்போ நடைப்பயிற்சி செய்ய முடியாது. இந்த அடிப்பிரதேசம் மாதிரி பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு நல்ல சேரை எடுத்துக்கிறங்க. உட்கார்ந்தா உடையாத மாதிரியான நல்ல புதுமையான ஒரு நல்ல சேரை எடுத்துக்கிட்டு அதன் மீது நல்லா உட்காந்துக்கிறங்க. நல்லா உட்காந்துட்டு எந்த ஒரு கை உதவியுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்க முயற்சி செய்யுங்க. இல்லை என்னால் பிடிச்சி தான் எந்திரிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அந்த மாதிரி பிடிச்சி கூட எந்திரிச்சுக்கிறங்க. இல்லை என்னால் பிடிக்காமல் எந்திரிக்க முடியும் அப்படின்னா பிடிக்காமல் எந்திரிங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காமல் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் மெதுவாக அந்த சேரில் கீழே உட்காந்துருங்க. உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க. இந்த எக்ஸசைஸில் இதைத்தான் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நீங்கள் 10 டைம் செய்யுங்க. 10 டைம் ஒரு செட்டு, மறுபடியும் இன்னொரு செட்டு ஒரு 10 டைம். அப்படின்னா நீங்கள் 2 செட்டு 20 டைம் நீங்கள் செய்யணும். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களால் கை பிடிச்சி எந்திரிக்க முடியல, கையை பிடிச்சி ஏதாவது ஒரு கையை பிடிச்சி எந்திரிச்சுக்கிறங்க. இதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா உங்களுடைய மசில்ஸ், தொடைப்பகுதி கால் பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். உங்கள் முட்டு கால்களில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி அது எல்லாமே நல்லா
அதே மாதிரி நீங்கள் முன்ன நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களுடைய அந்த வாக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை உங்களால் தினமும் செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 முறை நீங்கள் 3 நாட்கள் வந்து செஞ்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், ஆனால் உங்கள் உடலுக்கு உங்கள் கால்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது. நீங்கள் கண்டிப்பாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக செய்து பாருங்கள். அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னன்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் தாங்க. ஒரு காலை மட்டும் தூக்கி நிற்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேலன்ஸை கொடுக்க செய்யும். நீங்கள் டெய்லி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த விழுக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் இது. இதை எப்படி செய்யணும்னா நீங்கள் சேர் எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள செவர் எதையாவது ஒன்று உங்கள் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிற்கும்போது விழுந்துருவீங்கல்ல, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சேரை எடுத்துக்கிறங்க, சேரை வந்து பிடிச்சிக்க. இந்த படத்தில் கூட தெரிஞ்சிச்சுல, அந்த மாதிரி தான் நம்ம பொசிஷனில் நிற்க போகிறீங்க. சேரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை மட்டும் மெதுவாக தூக்கிட்டு நில்லுங்க. ஓகேங்களா? இது மாதிரி 10 செகண்ட் வந்து நின்றீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உங்கள் உடலை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பிறகு நீங்கள் மறு காலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அதாவது ஒரு காலில் வந்து நிற்கிறதுக்கு நீங்கள் பழகணும். ஒரு காலில் தூக்குனீங்கன்னா அதை ஒரு 10 செகண்டு, அடுத்து இன்னொரு காலை வந்து 10 செகண்ட், இந்த மாதிரி காலை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சு டெய்லியும் கூட நீங்கள் 20 செகண்ட் பண்ணுங்க. இல்லைங்க என்னால் 20 செகண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக டெய்லி பண்ணுறதா பண்ணுங்கள். இல்லை வாரத்துக்கு 3 நாள் 10 செகண்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது வாரத்துலேருந்து 20 செகண்டாக வந்து மாற்றிக்கணும். இந்த மாதிரி செகண்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா உங்களுடைய பிரெயின் வந்து பேலன்ஸ் ஆகிரும். என்னங்க காலில் செய்கிறதுக்கும் மூளைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கால்களில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது உங்கள் மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சமம். அது ரெண்டுமே சமம்ங்கிறது ரெண்டுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்கள் காலை தான் நீங்கள் தூக்குறீங்க, ஆனால் உங்கள் மூளையும் சேர்ந்து அங்கே வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வருது. இதனால் வந்து உங்களுடைய ஹிப் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்னன்னா ஸ்லோ மார்ஜிங் எக்ஸசைஸ் தாங்க. இது நீங்கள் ஒரு நின்ற இடத்துல நின்று பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் ஸ்டெபிலிட்டியை அதிகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். உங்களால் நின்றுட்டு செய்ய முடியலன்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட செய்யலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக நின்ற இடத்துல மார்ச் செய்யணும். நம்ம மார்ச் பாஸ்ட் எப்படி நடப்போம், அதாவது நல்ல கால்களை தூக்கி இந்த படத்தில் தெரியும் மாதிரி நல்ல காலை மேலே தூக்கி கீழே இறக்கணும், மேலே தூக்கி கீழே இறக்கணும். இந்த மாதிரி நின்ற இடத்துல நீங்கள் செய்யணும். இதனால் வந்து உங்களுடைய முழங்கால் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து முழங்காலுக்கு கிடைக்கும். ஏன்னா முழங்காலை தானே நம்ம சிறிது மேலே தூக்கி கீழே இறக்குறோம். கையை அதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாகவும் செய்யலாம், கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் நின்றுக்கிட்டு செய்ய முடியலைன்னா இந்த சேரில் உட்காந்துட்டு முழங்காலை நல்லா மேலே தூக்கி கீழே இறக்கணும், மேலே தூக்கிட்டு கீழே தரையில் வந்து வைக்கணும், மேலே தூக்கி கீழே, அதாவது நின்ற இடத்துல பண்ணுறது. இதுக்கு நடக்க வேண்டாம், ஓட வேண்டாம், நின்ற இடத்துல இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் 10 டைம்ஸ் வந்து செஞ்சால் போதும். 2 காலை மாற்றி மாற்றி 10 டைம்ஸ் 3 செட்ஸாக பண்ணுங்கள். அப்போ 10னா 30 டைம் வந்து செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் உடல் தலையிலிருந்து கால் வரை அதே மாதிரி கோஆர்டினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும்.
நண்பர்களே, இந்த 4 எக்ஸசைஸை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இது செய்யும் பொழுது பாதுகாப்புங்கிறது ரொம்ப தேவை. அதுக்கான சில டிப்ஸுகளை நான் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நீங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி கால்களில் செப்பல் போட்டுட்டு, ஸ்லிப்பர் முக்கியமாக போட்டுட்டு செய்யாதீங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு வலிக்கிவிடும், அந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மயக்கம் வர மாதிரி இருந்தால், உங்களுடைய ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி சடனாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு மூமெண்ட்டையுமே செய்ய வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவே செய்யுங்க. செய்கிறதுக்கான சிறந்த நேரம் அது காலையில் 7லேருந்து 9 மணி, மாலை நேரம் 5லேருந்து 6 மணி. அதே மாதிரி தண்ணிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தேவை. ஸோ ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதாவது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி தூக்கங்கிறது ரொம்ப தேவை. 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கிருங்க. எக்ஸசைஸ் மட்டும் போதாது, அது கூட நல்ல நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டுகளையும் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் உடல் நல்ல ஸ்ட்ராங்கான பாடியாக மாறும். ஸோ ப்ரோட்டீன் ரிச்டு ஃபுட்டை எடுத்துக்கிறங்க, கால்சியம் ரிச்சாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கிறங்க, மெக்னீஷியம் ரிச்சாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கிறங்க. விட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ அதுக்காக சன்லைட்டில், சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் எப்பொழுதும் 100 வயதிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வலுவான உடலை பெற இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்தோடைய ஆரம்பம் இல்லை, அது சரியான வாழ்க்கை முறையுடைய புதிய ஆரம்பம். இந்த 4 எக்ஸசைஸ்களை தினமும் செய்யுங்க. நம்பிக்கையுடன் நடக்கலாம். விழும் அபாயம் குறையும். உடல் இளமையாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.